ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கணேஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்குது டேஸ்ட் வித் அண்ணாச்சி. இன்றைக்கி மட்டனை வச்சு சூப்பரான மல்லி புதினாலாம் அரைச்சி விட்டு ஒரு புதுமையான குருமா தான் வைக்க போகிறோம். இதோட டேஸ்ட்டும் வாசனையும் வேறு லெவலில் இருக்கும். அருமையாக சப்பாத்திக்கு, பூரிக்கு, தோசைக்கு, இட்லிக்கு, சாதத்துக்கு எல்லாத்துக்கும் சைடிஷாக இதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு அருமையான இன்னைக்கு குருமாவை நம்ம இப்போ செய்ய போகிறோம். அந்த குருமாவை செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒரு 1/2 கிலோ மட்டன் எடுத்து கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். 1/2 கிலோ மட்டன், நல்ல மட்டன், இந்த மாதிரி பிங்க் கலரில் இருக்கணும். அந்த மாதிரி மட்டன் எடுத்துக்கோங்க. அதை கழுவி சுத்தம் பண்ணி வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவு, நல்ல கைக்கு அடக்கமாக ஒரு கைப்பிடி அளவு புதினா, அதில் பாதி அளவு மல்லி இலை சுத்தம் பண்ணி கழுவி சேர்த்துக்கோங்க. கூடவே 2 பச்சை மிளகாய், காரத்துக்கு 2 பச்சை மிளகாய். 1/2 கிலோ மட்டனுக்கு இந்த அளவுகளை சொல்லுவேன். இதை அரைச்சி பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போது இந்த பேஸ்ட்டை நம்ம கழுவி சுத்தம் பண்ண மட்டனில் சேர்த்துக்கோங்க. இந்த புதினா மல்லி பேஸ்ட்டை மட்டனில் சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் ஒரு 3/4 ஸ்பூன் உப்பு, இதை சேர்த்து நல்லா மட்டனோட கலந்து விட்டுருங்க. நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு கலந்து விட்டு ஒரு பக்கம் இருக்கட்டும், ஊறட்டும். இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 50 ml கடல் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அது சூடானதும் ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 ஏலக்காய், ஒரு 4 கிராம்பு, இது பொரிஞ்சதும் ஒரு 150 கிராம் சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம் தான் நல்லா இருக்கும், அதனால் சின்ன வெங்காயமே பயன்படுத்துங்க. அதை போட்டு நம்ம வதக்க ஆரம்பிச்சிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். இந்த அளவுக்கு வதங்கி வரணும். நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதையும் போட்டு அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்து விடுங்க. இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு 1 நிமிஷம் வரைக்கும் நான் வதக்கி விட்டுருக்கேன். இப்போது 2 மீடியம் சைஸ் தக்காளி, அதை நீள்வாக்கில் நல்ல மெல்லிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கி வரட்டும். அது வரைக்கும் நல்லா மீடியம் ஃப்ளேமில் நல்லா வதக்கி விடுங்க. இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வர வரைக்கும் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வதக்கி விட்டாச்சு. இப்போ நல்லா வதங்கியும் வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம ஏற்கனவே மேரினேட் பண்ணி வச்ச மட்டனை இதில் சேர்த்துக்கிறோம். சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. தக்காளி வெங்காயம் பேஸ்ட்டோட அந்த தொக்கோட மட்டன் நல்லா கலந்து வரட்டும். நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு வேக விட்டுடலாம். ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ நல்லா தண்ணி பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக மஞ்சள் பொடி, ஒரு 3/4 டீஸ்பூன் வத்தப்பொடி, 1 டீஸ்பூன் மல்லிப்பொடி, கூடையே நம்ம மட்டன் மசாலா, கடையில் வாங்கின மட்டன் மசாலா 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 50 கிராம் பாக்கெட்டில், மசாலா பாக்கெட்டில் பாதி அளவு, 1/2 கிலோ மட்டனுக்கு இந்த அளவு, அதில் பாதி அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் மூடி போட்டு நம்ம வேக விட்டுடலாம். மீடியம் ஃப்ளேமாகவே இருக்கட்டும். ஹையில் வச்சிங்கன்னா பிடிச்சிரும். மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதித்து வரட்டும். இப்போது மசாலா நல்ல மட்டனோட சேர்ந்து வந்திருக்கு. இப்போ ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நான் ஒரு 1.5 சில் தேங்காய், அதாவது பத்தைன்னு சொல்லுவோம்ல, அதில் 1.5 சில் தேங்காயும் ஒரு 25 கிராம் முந்திரி பருப்பும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். அதை அந்த பேஸ்ட்டை இந்த மட்டனோட சேர்த்து தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா ஒரு குருமா கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும். அந்த அளவுக்கு உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதை கலந்து விட்டதுக்கப்புறம் இதோட கன்சிஸ்டன்சி கொஞ்சம் திக்காக இருக்குது. ஏன்னா இன்னும் குக்கரில் 7-8 விசில் வைக்கணும். அதனால் கூடுதலாக கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் கூடுதலாக ஒரு
200 ml தண்ணி சேர்த்துட்டு கொதிக்க விட்டுட்டேன். இப்போது தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் நல்ல கொதி வந்துருச்சு. இந்த டைமில் உங்களுக்கு உப்பு தேவைன்னா செக் பண்ணி பார்த்துட்டு சேர்த்து மூடி போட்டு விசில் போட்டுடலாம். இந்த மட்டனை பொறுத்து 7லேருந்து 8 விசில் வச்சா நல்லாயிருக்கும். நான் 8 விசில் வச்சுருக்கேன். 8 விசில் வந்து இப்போது ஸ்டீமெல்லாம் இறங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஆஹா, சூப்பரான கமகமக்கிற மட்டன் குருமா நமக்கு தயாராகிடுச்சிங்க. இந்த அளவுக்கு இருக்கணும், அப்போ தான் அது குருமா. இதை விட தண்ணியாக இருந்தால் அது குழம்பாயிரும். அதனால் இந்த ஸ்டேஜில் தான் கரெக்டு, நம்ம சரியான அளவில் தண்ணி சேர்த்துருக்கோம். அவ்வளோதாங்க, நம்ம மல்லி இலை தூவி இதை பரிமாறிக்கலாம். சிம்பிளாக முடியும், உங்களுக்கு ஈஸியாக குயிக்காக முடியும் குக்கரில் வைக்கும்போது. நான் ஏற்கனவே மண் சட்டியில் எப்படி மட்டன் குழம்பு வைக்கணுங்கிற வீடியோவும் நான் போட்டிருக்கேன், முடிஞ்சால் பாருங்கள். இனிமேல் குக்கரில் இவ்வளோ ஈஸியாக அருமையான ஒரு குருமா முடிஞ்சு போச்சு. இதை நீங்கள் சாதம், பிரியாணி, சப்பாத்தி, தோசை எல்லாத்துக்கும் இதை சைடிஷாக பயன்படுத்தலாம். அருமையான டேஸ்ட்டில் இருக்கும். நம்ம புதினா மல்லியெல்லாம் அரைச்சி ஊற்றி பண்ணியிருக்கிறதுனால அது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரியும் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த அருமையான குருமாவை நீங்களும் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். நான் திரும்பவும் வேற ஒரு டிஷ்ஷோட உங்களை சந்திக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.